பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரகாசம் ஐயா அவர்களை நாம் போதகர் சார்பில் நாம் அவர்களை வாழ்த்துகிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் தளபதி ஜோசப் அண்ணா விஜய் அவர்களை வணங்கி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்கள் வாழ்த்துக்களுடன் இன்று பூந்தமல்லி தொகுதிக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மாண்புமிகு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் சார் அவர்களுக்கும் எங்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக பூந்தமல்லி தொகுதி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து போதர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழக சார்பாகவும் மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல எனக்கு பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சாதாரண நன்றி இல்லை, என்ன 73,000 ஓட்டு லீடுகளை ஜெயிக்க வச்ச பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நான் ₹1 செலவு பண்ணாமல் இந்த தொகுதியில் வின் பண்ணேன். இது எல்லாம் யாரானா அந்த ஓட்டு மூஞ்சி தளபதி விஜய் அண்ணா அவரை முகத்துக்கோசம் தான் இவ்வளோ ஓட்டு. கண்டிப்பாக நான் பூந்தமல்லி தொகுதிக்கு நல்லது செய்வேன், நல்லது மட்டும்தான் செய்வேன். எங்களுக்கு ஊழலாம் பண்ண தெரியாது. எங்கள் தளபதி விஜய் அண்ணா அது போல் வளர்க்கலை. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சொன்னார் எப்போனா போய் எம்எல்ஏ பார்க்கலான்ட்டு. நான் அவ்வளோ பேர் ஆளெல்லாம் இல்லை. நான் சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், தலித் சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னை கூப்பிட்டு தளபதி விஜய் அண்ணா நீ போய் பூந்தமல்லி தொகுதி நில்லுன்னாரு. அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூந்தமல்லி தொகுதி நின்று இன்றைக்கி வெற்றி பெற்றேன். எல்லாம் புகழும் எங்கள் தளபதிக்கே சேரும். ஐயா சொன்னார் கிறிஸ்துவ மக்களுக்கு அதிகமாக மாண்புமிகு முதலமைச்சர் உதவி பண்ணுறாரு. கண்டிப்பாக கிறிஸ்துவ மக்கள் எல்லாமே அவங்களால முடிஞ்ச உதவியை நல்லது செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ஏழை எளியர்களும் உதவி பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். தளபதி விஜய் அண்ணா அவங்களுக்கு தேவையான உதவியை கண்டிப்பாக பண்ணுவார். கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா சமுதாய மக்களுக்கும், இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாருக்குமே ஒரே தலைவர் தளபதி ஜோசப் விஜயன் மட்டும்தான். அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி.